ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேனுடைய பணிவான நமஸ்காரம் அனைவருக்கும். இன்றைய நாள் பாசுரம் 13, புள்ளின் வாய் கீண்டானை அப்படிங்கிற பாசுரம். அந்த பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பெண்ணை போதறிக் கண்ணினாய் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். இந்த பாசுரத்தில் சிறந்த புருஷார்த்தம் எது அப்படிங்கிறத காண்பிக்கிறா, சொல்றா ஆண்டாள். புருஷார்த்தம்னா என்ன? புருஷன் அர்த்திப்பதே புருஷார்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது லட்சியம் அப்படின்னு அர்த்தம், குறிக்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புருஷார்த்தம் 4 வகைப்படும்: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதை தான் தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்வார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். மிருகங்களுக்கெல்லாம் இந்த லட்சியமோ குறிக்கோளோ கிடையாது. மனுஷாளுக்கு தான் இந்த லட்சியம் இருக்கும். சிலருக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னு லட்சியம் இருக்கும். சில பேருக்கு பெரிய அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு நினைப்பா. சிலர்லாம் சாஸ்திரங்கள்லாம் நன்னா படித்து பெரிய வித்வானாக வரணும் அப்படின்னு நினைப்பா. வேறு சிலர் மோட்ச மார்க்கத்திற்கு போவா, அந்த மார்க்கத்தில் பயணிக்கணும்னு நினைப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். லட்சியம் இல்லை அப்படின்னா அவன் இகத்திலையும் கெட்டான், பரத்துலையும் கெட்டான். அதனால் நிச்சயமா லட்சியம் வேணும். உலக ரீதியில பார்த்தோம்னா அர்த்தமும் காமமும் தான் புருஷார்த்தம். லோக ரீதியா பார்த்தா, அதாவது பொருள் இருந்தா போறோம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பார்கள், அர்த்தமும் காமமும். ஆனா பரமார்த்த ரீதியில எது புருஷார்த்தம்னா தர்மமும் மோட்சமும் தான் புருஷார்த்தம். இந்த 2ல் மோட்சம்தான் சிறந்த புருஷார்த்தம், மற்றதெல்லாம் அழியக்கூடியது. மும்மூச்சுக்கள். யார் மும்மூச்சுக்கள் அப்படின்னா மோட்சத்தில் ஆசை உடையவர்கள். அவள்லாம் மோட்சமே புருஷார்த்தம் அப்படின்னு இருப்பார்கள். ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய புருஷார்த்தம் எது அப்படின்னா புருஷார்த்த காஷ்டை. அது என்ன புருஷார்த்த காஷ்டை அப்படின்னா பாகவத பக்தி. பாகவதர்கள், அடியவர்கள் கிட்ட பக்தியோடு இருக்கணும். அந்த பாகவதர்களுக்கு, அந்த அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் புருஷார்த்த காஷ்டை. இந்த புருஷார்த்த காஷ்டையைத்தான் கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படிங்கிற சப்தத்தில் நம்ம ஆண்டாள் வச்சிருக்கா. பாகவதாளோட சேர்ந்து பகவத் பக்தி பண்ணலை அப்படின்னா அது கள்ளமா போயிடும். பாகவத பக்திக்கு, பாகவத கைங்கரியத்துக்கு பகவத் பக்தியே சில சமயம் தடையா போயிடுமா. பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றோம், பாகவதாள்கிட்ட பக்தியா இருக்கும் அப்படின்னா அவள்கிட்ட தான் பக்தியா இருப்பா. பகவானை போய் பகவத் பக்தி பண்ணினான்னா அது தடையாயிடுமா. யாருக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ராமாயணத்துல சத்ருகனனுக்கு. ராமரிடத்துல சத்ருகனன் பக்தியே பண்ணல. ஏன் அப்படின்னா அது பாகவதனான பரதனுக்கு பண்ற அபச்சாரமா போயிடும்னு நினைச்சானா. பரதனுக்கு பண்ற கைங்கரியத்துக்கு தடை ஏற்பட்டுடும் அப்படின்னு நினைச்சானா சத்ருக்னன். அத வால்மீகி கூட சொல்ற, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னக அப்படிங்கிறது. பாகவத கைங்கரியமே சிறந்த புருஷார்த்தம்ங்கிறது தான் இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட அறிவுரை. பாகவதர்களுக்கு, அடியவர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம்
அதுதான் சிறந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர், தொண்டனூர் நம்பி அப்படின்னு பேர் அவருக்கு. ததியாராதன கைங்கரியம் பண்ணுவர். ததியாராதன கைங்கரியம்னா சாப்பாடு போடுறது, எல்லாரையும் கூப்பிட்டு பக்தர்களை பாகவதர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். ஒரு நாளைக்கு ஒரு சிவபக்தர் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு கத்திண்டு வாசல்ல வந்து நிற்கிறார். தொண்டனூர் நம்பிக்கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்கோளே அப்படின்னு கேட்டார். இவரும் என்ன பண்ணினார், அந்த சிவபக்தனை அழைச்சிட்டு வந்து பந்தியில் சாப்பிட உட்காத்தி வச்சார், எல்லாரோடையும் சேர்த்து. அந்த பந்தியில் சில வைஷ்ணவர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கா. இந்த சிவபக்தனை உட்காத்தி வச்ச உடனே அவளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து, எழுந்துன்னுட்டா, சாப்பிடலை. அவ சொல்றா, இவன் சிவபக்தன், எங்களோட உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறேளே, இது ரொம்ப தப்பு, நாங்கள்லாம் கிளம்புறோம், எங்களுக்கு உங்களோட சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். இவர் சொல்ற, ராமானுஜாங்கிற சதுராட்சரி, சதுராட்சரின்னா 4 அக்ஷரம் கொண்ட ராமானுஜாங்கிற சதுராட்சரி மோட்சம் கொடுக்கும் அப்படின்னா சோறு தராதோ அப்படின்னார் இந்த தொண்டனூர் நம்பி. மோட்சமே கொடுக்குமா, ஆனால் சோறு போடாதா, சோறு கொடுக்காதா அப்படின்னார் அவர். அந்த சிவபக்தனை உக்காண்டு நன்னா சாப்பிட்டார். அந்த சிவபக்தன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு தொண்டனூர் நம்பிக்கிட்டேயே அவருடைய சிஷ்யராகவே ஆயிட்டார். இவர் தொண்டனூர் நம்பி டெய்லி ததியாராதனம் பண்ணுவார் இல்லையா. இவர் அங்கே என்ன கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னா, எச்ச இலையெல்லாம் எடுக்கிற கைங்கரியத்தை பண்ணார். அவர் சாப்பாடு போடுவார், எச்ச இலையெல்லாம் எடுப்பார், இவர் அந்த கைங்கரியம் பண்ணுவார். ஒரு சமயம் இந்த சிஷ்யர் திருமலைக்கு போனார். அங்கே ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான், உங்களுக்கு அப்பவே சொல்லியிருக்கேன், அவர் தோட்டம் போட்டு செடிகள் எல்லாம் வச்சு பாத்தி கட்டிண்டு இலைகளை, வேண்டாத இலைகள், தழைகள், அதுக்கப்புறம் வேண்டாத செடி இருக்கும், பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதை எல்லாத்தையும் பிடுங்கி அந்த தோட்ட வேலையை கவனிச்சுட்டு இருக்க. அப்போதான் நல்லா புஷ்பங்கள்லாம் வளரும், பறித்து பெருமாளுக்கு மாலை கட்டலாம் அப்படின்னு. இதை பார்த்துட்டே இருந்தார் இந்த சிவபக்தர், தொண்டனூர் நம்பியுடைய சிஷ்யர். அவருக்கு கோபம் வந்துடுத்து. அனந்தாழ்வானை பார்த்து சொல்றார், இப்படி பண்றீரே, இது பாவம் இல்லையா? இங்கெல்லாம் இது ஆழ்வார்களுடைய மலை, நித்திய சூரிகள்லாம் இந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்கா, இந்த மலையில சாதுக்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்கா, தோட்ட வேலை பண்றேன் அப்படின்னு அவளை இடம் மாத்துறேளே, இந்த பாபத்தை விட என்னோட நீங்க வாங்கோ, நான் உங்களுக்கு இலை எடுக்கிற கைங்கரியம் தரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை இந்த அனந்தாழ்வானே என்ன பண்ணினார்னா, ஒரு மூட்டை சாப்பாட்டை எடுத்து கட்டிண்டு, தயிர் சாதத்தை கட்டிண்டு கீழே திருப்பதியில் போய், அவள்லாம் வெளியில் யார் தொட்டும் சாப்பிட மாட்டா, கீழே திருப்பதியில் போய் ஏதோ ஒரு காரியமாக போயிருக்கார். அங்கே போய் உட்காந்து இந்த தயிர் சாத மூட்டையை திறக்கிறார், ஒரே எறும்பு. உடனே அவரே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரே எறும்பா இருக்கு, இவாள்லாம் எந்த நித்திய சூரியோ யாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே மூட்டை கட்டி திருப்பி வந்து அங்கே எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாரோ அங்கே கொண்டு மேலே திருப்பதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய காரியத்தை கவனிக்க போனாராம். ஏன்னா நித்திய சூரிகள்லாம் இங்கே வாசம் பண்ணணும்னே வந்துட்டு இருக்கா, எய்தர் ஒரு எறும்பாவோ செடியாவோ கொடியாவோ வளர்ந்துட்டு இருக்கலாம். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு பாபத்தை பண்றீங்களே, நீங்க வாங்கோ என்னோட, நான் உங்களுக்கு இலை எடுக்கிற கைங்கரியத்தை கொடுக்குறேன் அப்படின்னார். அதுக்கு அனந்தாழ்வான் சொல்றார், ஆச்சாரியன் ராமானுஜர் சொல்லித்தான் நான் இந்த கைங்கரியம் பண்றேன், நான் யார் தெரியுமா, ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த சிஷ்யர் சொன்னார், அடியேனும் ராமானுஜருடைய தாசருக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் எவ்வளவு ஏற்றம் பாருங்கோ, ராமானுஜ தாசர்களுக்கும் அவர்களுடைய தாசர்களுக்கும் எவ்வளவு ஏற்றம் பாருங்கோ. பாகவத நிஷ்டை இங்க காண்பிக்கப்படுறது. பாகவத கைங்கரியமே சிறந்த புருஷார்த்தம்னு ஆண்டாள் சொன்னதை ராமானுஜருடைய தாசர்களும் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். 4 விதமான புருஷார்த்தத்தை ராமானுஜர் நூற்றந்தாதியில அமுதனாருன்னு சொல்றார்.
ஒரு பாசுரத்துல. சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே. இந்த பாசுரத்துல சொல்ற சேமனல் வீடு, வீடு அப்படின்னா மோட்சம். ஒரு சன்னியாசி ஒரு நாளைக்கு ஒரு ராஜாவோட அரண்மனைக்கு வந்தார். ராஜாவை பார்த்து கேட்டார், இந்த சத்திரத்துல தானே நீ இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ராஜா சொன்னார், இது சத்திரம் இல்லை, இது என்னுடைய அரண்மனை அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்படின்னா உனக்கு முன்னாடி இதுல யார் யாரெல்லாம் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டார். என்னோட அப்பா இருந்தார், அவருடைய அப்பா இருந்தார், அவருக்கு அப்பா இருந்தார்னு தன்னோட மூதாதையர்கள்லாம் வரிசையா அடுக்கினார் அந்த ராஜா. சரி, கரெக்டு. உனக்கு அப்புறம் யார் இருப்பா இந்த அரண்மனையில அப்படின்னு கேட்டார். என் பிள்ளை இருப்பான், அவனோட குழந்தைகள்லாம் வரிசையா எல்லாரும் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் தங்கிறது சத்திரம் தானேப்பா அப்படின்னார் அந்த சன்னியாசி. அந்த ராஜாக்கு புரிஞ்சு போயிடுது. சுவாமி, இப்ப எனக்கு புரிஞ்சுடுத்து, நம் வீடு அப்படிங்கிறது மோட்சம் அப்படின்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னார். க்ஷேமத்துக்கு குறைவு இல்லாத ஒரு இடம் எது அப்படின்னா வைகுண்டம் தான். அதுதான் சேமனல் வீடு அப்படின்னு வியாக்கியானம் பண்றார்கள். அந்த வைகுண்டத்தை அடைய நல்ல காரியங்கள் செய்யணும். எப்பவும் அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா பொருள் வேணும். அந்த பொருளையும் எப்படி சம்பாதிக்கணும்? நல்ல முறையில சம்பாதிக்கணும். ஈட்டிய அந்த பொருளையும் நல்ல முறையில தர்மம் பண்ணணும். நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணணும். அந்த தர்மத்தையும் எப்படி பண்ணணும்? ஆசையோட பண்ணணும். அதாவது காமத்தோட ஆசையோட பண்ணணும். அப்பதான் மோட்சங்கிற புருஷார்த்தம் கிடைக்கும்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்றார்கள். ஆனா நம் ராமானுஜர் இதை அப்படியே ரிவர்ஸ்ல மாத்திட்டார். ரிவர்ஸ்ல மாத்தி சொல்றார். சேமனல் வீடு பொருள்னு சொன்னார் இல்லையா, அப்படி இல்லை. இவர் என்ன பண்றாருன்னா, சிறந்த புருஷார்த்தம் எது தெரியுமா? காமம் அப்படிங்கிறார் ராமானுஜர். அந்த காமத்தை கூட நீங்க யார் பேர்ல வைக்கணும் தெரியுமா? கண்ணன் பேர்ல வைக்கணும், அந்த பகவான் பேர்ல வைக்கணும் அப்படிங்கிறார். திருமங்கை மன்னன் குமுதவல்லி நாச்சியார் பேர்ல காமத்தை வச்சார், ஆசைய வச்சார். ஆனா குமுதவல்லி நாச்சியார் என்ன பண்ணினா, அத பகவான் பேர்ல திருப்பி விட்டுட்டார். பாகவத கைங்கரியமான ததியாராதனைய 1000 பேருக்கு டெய்லி போடணும் அப்படின்னு பண்ணிட்டா. அப்படி பண்ண வச்சுட்டா, திருப்பி விட்டுட்டாவோ. இந்த பாசுரத்துல வாமனன் சீலன் ராமானுஜன், வாமன மூர்த்தியை போல கருணை உள்ளவர் வாமனமூர்த்தி. சோ சிம்பிள். வாமனமூர்த்தி உலகத்தை அளந்தார். அப்போ அவருடைய திருவடி எல்லார் மேலையும் பட்டுது. அது மாதிரியே நம் ராமானுஜரும் எல்லாருக்கும் கிருபை பண்ணினார், பண்றார், பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாசுரத்துல. எப்படி கிருபை பண்ணினாருங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். காமத்தை கண்ணன் திருவடிகள்ல வையுங்கோ, அவன் திருவடியை பிடிச்சுண்டா மோட்சம். அந்த வைகுண்டத்துல பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிட்டும். அந்த வைகுண்டத்துல பாகவதாள்லாம் இருப்பா, அவளுக்கு நீங்க கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பகவானே சொல்றான், அதைத்தான் சொல்றான். பகவானே என்ன சொல்றான்? ஒரு பாகவதன் கிட்ட இந்த வார்த்தையை தான் சொல்றான். என்ன சொல்றான்? ராமானுஜருடைய திருவடியை போய் பிடிச்சுக்கோ, மோட்சம் உனக்கு நிச்சயம் அப்படின்னு ஒரு பாகவதன் கிட்ட பகவான் சொல்றான். எந்த பகவான் சொன்னா? நிகழ்ச்சியை பார்க்கலாம். மேலக்கோட்டையில ஒரு பாகவதர் இருந்தார். சங்கீத ஞானம் உடையவர். பெருமாள் முன்னாடி போய் நின்றுட்டு நன்னா பாடுவர், வீணை வாசிப்பர். பெருமாளும் சந்தோஷமா உகந்து கேட்பார். இந்த பாகவதரோட பேசுவார். வேற பெருமாளே பேசுறார் நம்ம கிட்ட அப்படிங்கிற ஒரு கர்வம் அவர்கிட்ட இருந்தது, அகங்காரம் இருந்தது இந்த பாகவதருக்கு. பகவத் ராமானுஜரும் அங்க மேலக்கோட்டையில அங்கதான் இருந்துட்டு இருக்கார். ஆனா இந்த பாகவதர் சரியா முகம் கொடுத்து ராமானுஜரோட பேச மாட்டார். ஏன்?
பகவானே நம்ம கிட்ட பேசுறான், இவர்கிட்டலாம் போய் எதுக்கு பேசணும், இவரெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு எகத்தாளமா நினைச்சார். ஆனா நம்ம ராமானுஜர் காரே கருணை ராமானுஜராச்சே, இவருடைய கர்வத்தை போக்கணும் அப்படின்னு நினைச்சார் ராமானுஜர். ஒரு நாள் அவர்கிட்ட போய் சொல்ற, நீர் தான் பகவானோட டெய்லி பேசுறீரே, உமக்கு மோட்சம் உண்டான்னு போய் கேளுங்கோ அப்படின்னு சொன்னார். மறுநாளைக்கு அந்த பாகவதர் பகவான் முன்னாடி பாட்டு பாடி உகப்பிச்சார், வீணை வாசிச்சார். கடைசியா கேட்கிறார், எம்பெருமானே, நான் கேட்டதெல்லாம் நீர் கொடுப்பீர் தானே, எனக்கு மோட்சம் கொடுப்பீர் தானே அப்படின்னு கேட்டார். பகவான் சொல்றான், பாகவதரே தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ, உம்மோட பாட்டை நான் ரசிச்சேன், அதனால உம்மோட பேசினேன், மோட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே முகத்தை தொங்க போட்டுண்டு வந்தார் இவர். ராமானுஜர் கிட்ட வந்து விஷயத்தை சொன்னார். உடனே ராமானுஜர் சொல்றார், அடுத்த நாளைக்கு வீணை வாசிக்க கிளம்பினார் இல்லையா, அப்போ ராமானுஜர் சொல்றார், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டுண்டு வாங்கோ அப்படின்னார். பகவான் கிட்ட இந்த பாகவதர் கேட்டார். பகவான் சொல்றான், ஆனந்தமா ராமானுஜரோட வைபவத்தெல்லாம் பேசினான். பேசிட்டு, ராமானுஜன் கம்பீரியமானவன், ஆச்சரியமானவன், அவனுக்கும் உண்டு, அவனை சேர்ந்தவர்களுக்கும் மோட்சம் உண்டுன்னு தீர்மானமா சொல்லிட்டான் பகவான். அதை கேட்டு பாகவதர் பிரமிச்சு போயிட்டார், அசந்து போயிட்டார். இத்தனை நாளா ராமானுஜரை ஒரு சந்நியாசின்னு தானே நம்ம பார்த்தோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே எத்திராஜருடைய வைபவத்தை சொன்னதும் இவருடைய மனசுல ராமானுஜர் உயர்ந்து நின்னுட்டார். இப்போ அடுத்த நாள் பொழுது அவருக்கு நல்ல பொழுதா விடிஞ்சுது. ரொம்ப ஆனந்தமா இருந்தார். ராத்திரி எப்பொழுதும் போல வீணை வாசிக்கிறதுக்காக போனார். முகம் பிரகாசமா இருந்தது. பகவான் பாட, இவர் வாசிக்க, இவன் பாட, அவர் ஆட பகவான் கேட்டான், என்ன இன்னைக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லையா பாகவதரே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாகவதர் சொல்ற, உம்மகிட்ட மோட்சத்துக்கு கெஞ்சுவேன்னு நினைச்சீரோ, உம்ம திருவடியில விழுந்து அழுது புலம்புவேன்னு நினைச்சீரோ? பகவான் பார்த்தான், ஓய் என்ன இவ்வளவு திமிரா பேசுறீர் அப்படின்னு கேட்டான் பகவான். இதுக்கு பேரு சாத்வீக அகங்காரம்னு பேரு. பகவானை பார்த்து சிரிச்சுண்டே சொல்றார், உமக்கு ஏன் கவலை என்னுடைய மோட்சத்துக்கு? நேத்திக்கு என்ன சொன்னீர்? ராமானுஜருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் மோட்சம்னு சொன்னீரே, அடியேன் இன்னைக்கு யார் தெரியுமா? ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறார். காலம்பரை எழுந்து அவர் திருவடிகளில் விழுந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ராமானுஜ தாசன் ஆயாச்சு. எனக்கு மோட்சம் தீர்மானம் ஆயிடுத்து. இனி என் வேலை உம்ம முன்னாடி பாடுறது, மோட்சம் கொடுக்கிற வேலை எங்களுடைய ராமானுஜரோடது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு தெய்வத்துக்கிட்ட, பரபிரம்மத்துக்கிட்ட இப்படி பேச வைக்க முடியும் அப்படின்னா அது ராமானுஜர் ஒருத்தரால மட்டுமே தான் சாத்தியம், அவரால் மட்டுமே தான் முடியும். எவ்வளவு அழகா ராமானுஜர் அந்த பாகவதரை தன்னுடைய திருவடியில விழ வச்சுட்டார் பாருங்கோ. அஜ்ஞானத்தை தொலைக்க வச்சு ஞானத்தை கொடுத்துட்டார் பாருங்கோ. ஆண்டாள் இந்த பாசுரத்துல அதை தான் சொல்றா. என்ன சொல்றா? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு சொல்றா இந்த பாசுரத்துல. வெள்ளிங்கிற ஞானம் எழுந்து வியாழங்கிற அஜ்ஞானம் உறங்கி போயிடுத்து அப்படிங்கிறா. பகவத் பக்தி, பாகவத பக்தி, பாகவத கைங்கரியமே சிறந்த புருஷார்த்தம். அதுதான் புருஷார்த்த காஷ்டைன்னு நம் ராமானுஜரும் ஆண்டாள் நாச்சியாரும் காமிக்கிறா இந்த பாசுரத்துல. அதனால அமுதனாருடைய பாசுரத்தோட 2 பேருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சேமனல் வீடும் பொருளும் செல்வமும் சீரியனர் காமமும் என்றிவை 4 என்பர். 4 கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுசன் இந்த மண்மிசையே.